வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த்துக்கான கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பட்ஜெட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. பட்ஜெட்டில் கிராசரிக்கு 4000 நான் ஒதுக்கியிருந்தேன், ரேட்லாம் ஏறி இருக்குது அப்படின்னு. பட் ஆக்சுவலாக எவ்வளோ ஆச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிராசரியில் ஃபாலோ பண்ணக்கூடிய மணி சேவிங் டிப்ஸையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதம் எப்போதும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால போன வருஷம்லாம் 3000 3500 எடுத்து வச்ச கிராசரி பட்ஜெட் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய நியூட்ரிஷியஸாக சில திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 4000 ரூபாய் வந்து கம்பல்சரி 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு வேணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம என்னென்ன வாங்கணும், எவ்வளோ லிஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மளிகை செலவை குறைக்கிறதுக்கு அருமையான ஒரு 10 டிப்ஸை நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். 10 டிப்ஸ் டு ரெடியூஸ் கிராசரி எக்ஸ்பென்சஸ், அதாவது ஹெல்தி வேலை. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 10 டிப்ஸையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் வந்து எனக்கு வந்து 4000 ரூபாய்க்குள்ளே இந்த வருஷம் வந்து மளிகை சாமான் வாங்க முடியுது, நான் நினச்சதெல்லாம் வாங்க முடியுதுன்னா காரணம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு 6000 7000 ஆகுது அப்படின்னு. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம் ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறத எப்போதுமே செக் பண்ணுவேன். கிட்டத்தட்ட நிறையா பொருள் வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 ருபீஸ் ஒர்த்து மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன மளிகை சாமான் நான் வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இப்போ ஸ்டாக்கில் இருக்கிறத நான் இந்த மாதம் லிஸ்ட்டில் போட மாட்டேன். இந்த மாதம் லிஸ்ட்டில் நான் போடலை, அந்த பழசையே நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதாவது பழசுன்னா போன மாதம் வாங்கினதை யூஸ் பண்ணிக்கிற பட்சத்தில் எனக்கு இந்த மாதத்துக்கான மளிகை சாமானில் வந்து வெகுவாக அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால நான் அந்த அமௌண்ட் எவ்வளோ ஒர்த்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ 800 கிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு இப்போ 4000 ரூபாய் அப்படின்னா எனக்கு 3200 தான் ஆகும். ஏன்னா அந்த 800 ரூபாய்க்குள்ள பொருளை நான் போட மாட்டேன். ஸோ ஒரு 500 ரூபா வந்து அவங்க ப்ராப்பராக மிச்சம் பண்ணதுனால நான் அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவாக கொடுத்துட்டேன். அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை அவங்களோட சேவிங்ஸ் உண்டியலில் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிக்கனமாக வந்து மளிகை சாமான் எவ்வளோ மிச்சம் பண்ணுறாங்களோ அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவேன். இந்த வகையில் கூட நம்ம வந்து பணத்தை சேமிக்கலாம். ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் எண்ணெய். ஸோ மிஸ்டர் கோல்டு வந்து ஒரு பாக்கெட் வாங்கினேன். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையுமே இங்கே வந்து 3 இடத்துல வாங்குவேன். குமுதம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் முக்கியமாக வந்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜெயா ஸ்டோரில் வாங்குவேன். மிஸ்டர் கோல்டு வந்து 1 லிட்டர் பாக்கெட் வாங்கினேன். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி ஒரு பாக்கெட் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆயிலை எப்படி கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுறது ஹெல்தி வேலைன்னு சொல்லிட்டு பணமும் மிச்சம் பண்ணலாம், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து புளி 1/4 கிலோ வாங்கினோம். புளி வந்து கண்டிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் வாங்குவோம். எங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா 1/4 கிலோ தான் வரும். அதனால் புளி வந்து வாங்கினோம். ஸோ இது எல்லாமே ஜெயா ப்ராடக்ட் தான். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படுற திங்ஸ் இங்கே இல்லாதது மட்டும்தான் நாங்கள் வாங்குவேன். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 100 கிராம் சட்னி அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாகா ரவை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உப்புமா செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கேசரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ரவை தேவைப்படும். ஸோ சேமியா வந்து இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் நாகா ரவை. அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல் லிக்விட் 1 லிட்டர் பாக்கெட்டு. இது வந்து ஷாஷேயில் வந்து 160 ருபீஸ்க்கு ஆஃபர் இருந்துச்சு. எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி வந்து 160 ருபீஸ்க்கு விலை இறங்கிருந்துச்சு பாட்டிலை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால அதுக்கு வந்து 1 லிட்டர் பாக்கெட் வாங்கிட்டேன். அப்புறம் சாப்பாட்டு அரிசி 7 கிலோ வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி அரிசி வாங்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அதை ஓரளவுக்கு இந்த மாதம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசி வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் வாங்கிக்கிட்டேன், 212 ரூபா. போன மாதம் செக்கில் வந்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கினோம். தேங்காய் எண்ணெய் போன மாதம் 1/2 லிட்டர் வாங்கினோம்னா இந்த மாதம் தேவைப்படாது. ஸோ 2 மாதத்துக்கு 1/2 லிட்டர் ஆகும். அதே மாதிரி இந்த மாதத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கிட்டால் அடுத்த மாதத்துக்கு நல்லெண்ணெய் வாங்க மாட்டோம். ஏன்னா 1/2 லிட்டர் 2 மாதத்துக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 2 மாதத்துக்கு மேலே வரும், ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சமாக ட்ராப் பை ட்ராப்பாக ஊற்றி சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பான்ஸ் பவுடர் வந்து தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல் சில விஷயங்களை நாங்கள் கையில் துவைப்போம், அதுக்காக ஒரு சர்ஃப் எக்ஸல் பாரு. அப்புறம் கோல்கேட் சால்ட்டு பேஸ்ட் டப்பா வந்து ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
சிகப்பு அவுல் இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கறது ஹெல்த்தியும் கூட. அவங்களுக்கு பசங்களுக்கு டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போவோம். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஸ்நாக்ஸ்க்கு வாரத்தில் ஒரு நாள் அவுல் கொடுத்து விடணும். ஸோ அதனால் சிகப்பு அவல் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். இது குமுதமில் வாங்கினது. அதுக்கப்புறம் ப்ரில் லிக்விடு இது 2 பாக்கெட் வாங்கினோம். இந்த தடவை 20 ருபீஸ் பாக்கெட் வந்து 50 ருபீஸ்க்கு ஆஃபர் இருந்துச்சு, அதனால் அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் வந்து முந்திரி, அதாவது இப்போ கேசரியோ பொங்கலோ ஸ்வீட் ஸ்நாக்ஸ்ன்னு செஞ்சுன்னா போடுறதுக்காக ட்ரை கிரேப்ஸ் அண்ட் முந்திரி வாங்கினோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கம்ப்ளீட்டாக இல்லை. பொதுவாக மசால் தூள் எல்லாமே நாங்கள் வந்து சக்தியில் தான் வாங்குவோம். அதே மாதிரி மல்லித்தூள், சக்தி மல்லித்தூளும் சக்தி மஞ்சத்தூளும் வாங்கினோம். 2மே கம்ப்ளீட்டாக இல்லை, ஸோ அதனால் வாங்கினோம். மிளகாத்தூளும் ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்குது, ஸோ அதனால் வாங்கலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பாக்கெட் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீனி, உளுந்தெல்லாம் கரெக்டாக ஸ்டாக்கில் இருக்குது. உளுந்து, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, போதுமான அளவு இருக்குது. ஸோ இந்த மாதத்துக்கு வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம்னு விட்டாச்சு. அப்புறம் ஜீனி ஒரு பாக்கெட். பருப்பை மட்டும் தேவைப்படுற அளவு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் ப்ரூ க்ரீன் லேபிள் காஃபி தூள் ஒரு பாக்கெட்டு, இது வந்து 200 கிராம்ஸ் பாக்கெட் வாங்குவோம். அப்புறம் ரேஷனில் வாங்கக்கூடிய டீ தூள், இது 2யுமே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அதனால் எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும். ரேஷன் பொருட்கள் இனிமேல் தான் வாங்கணும். ஸோ அதில் வரக்கூடிய ஜீனியும் யூஸ் பண்ணுறதுனால இங்கே கடையில் 1 கிலோ பாக்கெட் மட்டும்தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் கார்த்திகா ₹1 ஷாம் பாக்கெட் ஒரு 6, இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரெகுலராக யூசேஜுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் ஆல் அவுட் லிக்விடு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான். ஸோ பில்லு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜெயாவில் வாங்கினேன், அதுக்கப்புறம் குமுதமில் வாங்கினேன் மொத்தமாக, அதுக்கப்புறம் செக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே எவ்வளோ சேர்த்து வந்துச்சுன்னு பார்ப்போம். 3 இடத்துல வாங்கினதுனால நான் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லயன் டேட்ஸ் ஹனி சிரப் வந்து வாங்கினேன் ஒய்ஃபுக்கு குடிக்கிறதுக்கு. அதுவும் பிளாக் ட்ரை கிரேப்ஸும் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெயா ஸ்டோரில் வாங்கினது ₹1940, குமுதம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ₹400 ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, லயன் டேட்ஸ் ஹனி, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ், இதெல்லாமே சேர்த்து ₹370. மொத்தமாக டோட்டலாக ₹2710 வந்து இந்த மாதத்துக்கு பில் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஹெல்தி ஐட்டம்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இப்போ லயன் டேட்ஸ் ஹனி சிரப்லாம் முன்னாடி வாங்குறதில்ல, இப்போ ரெகுலராக வாங்குகிறோம் ஹெச்பி கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்த்துக்கணும். மொத்தமாக வந்து கிராசரி எக்ஸ்பென்சஸுக்கு நான் பட்ஜெட் போட்டு எடுத்து வச்சது ₹400. ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு ஆனது ₹2710. ஸோ ₹1290 வந்து சேவ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு ₹500 வந்து நான் என்னோடய ஒய்ஃபுக்கு இன்சென்டிவாக கொடுத்துட்டேன். மிச்ச அமௌண்ட்டை வந்து நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்சில் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உண்டியல் சேலஞ்சோட வீடியோ வரப்போ அமௌண்ட் போடுறத வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை கண்டிப்பாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக மிச்சம் பண்ண முடியுது. ஸோ எப்பப்பெல்லாம் எந்தெந்த மாதம் அப்போ அடுத்த மாதம் அதிகமாக செலவாகும்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து குறையும். நமக்கு தேவை எப்பப்பெல்லாம் அதிகமாக மிச்சம் பண்ணுறதோ அந்த அமௌண்ட்டை அப்படியே சேர்க்கணும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.